சொன்னாங்கோ, இந்த பையா வேசின் புள்ளை. இந்த நான் டெலிவரி ஆயிட்டு பிறகு அவங்க சொன்னாங்க, அம்மா ஓடிட்டாங்க ஆஸ்பத்திரியில விட்டுட்டு. அதனால இந்த வேசி புள்ளை யாருக்கும் வேண்டான்னுட்டு அந்த ஆஸ்பத்திரியில அவங்க 3 நாள் எனக்கு சாப்பாடு கொடுக்காம அப்படியும் என்ன இது பண்ணாங்க சின்ன வயசுல. அப்புறமா எனக்கு வந்துட்டு 3 வேலை கொடுத்தாங்க. ஆஃப்டர் லஞ்ச் நம்ம படுத்துக்கணும். என்ன நம்மளுக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு நாப்பு 1 o'clock to 3 o'clock. அப்போ நம்மளுக்கு வெளியாடுற டைம் எனக்கு வந்துட்டு அவ்வளவு இஷ்டம் இல்லை. என்ன பண்றாங்கோ, ஒரு ஒரு ஃபேட் ஒரு வார்டன் இருந்தார். அவங்க வந்துட்டு சைக்கிள் மேல உக்காந்து என்ன மேல வந்துட்டு போறாங்க, வேற அவங்க மேல போக மாட்டாங்க. நீ தூங்கு தூங்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபாதர். உங்களுடைய நேர்காணலை எங்களுடைய ஈண்டியன் டிவி கொடுக்கறது ஒரு பிளஸ்ஸிங்காக நாங்கள் நினைக்கிறோம். ஸோ உங்களுடைய சாட்சியை பதிவு பண்ணுறது ஒரு ஆசீர்வாதம் நம்புகிறோம். ஸோ உங்களுடைய லைஃப் ஆரம்பத்தில் இருந்து கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எங்கே உங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்? உங்கள் ஊர் கர்நாடகா, இங்கே பெங்களூர் தான் உங்களுடைய ஊரா இல்லை எங்கே? என் பேர் வந்து மார்க் ஜெயக்குமார். சரி. அப்புறமா நான் வந்து வளர்ந்தது வந்து இந்த பெங்களூர் டிஸ்ட்ரிக்ட்லன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தூரமா ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தின் பேரு சாத்தனூர். அந்த சாத்தனூர்ல ஒரு ஆர்ஃபனேஜ்ல நான் வளர்ந்தேன். ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தீங்க? ஆமா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்க யாராவது ஆர்ஃபனேஜ்ல எப்படி அது வந்தீங்க? யாரா சொன்னாங்களா எப்படி உங்களை அங்க சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னாங்களா? உங்களுடைய ஹிஸ்டரி பத்தி எல்லாம் சொன்னாங்களா? ஆமாங்க பிரதர். ஆக்சுவலா வந்துட்டு அது அந்த ஆர்ஃபனேஜ் பேர் வந்துட்டு வேர்ல்டு மிஷன்ஸ் டு சில்ட்ரன். இந்த செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல நிறைய இடத்துல பிள்ளைங்கள் ஆர்ஃபன்ஸ் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல அந்த விஷனோட ஒரு அம்மா இந்த ஆர்ஃபனேஜ் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. ஆக்சுவலா மெடிக்கல் மிஷனை ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் வந்து அவங்க வயசாயிட்ட பிறகு வேற மிஷனரிஸ் கையில அந்த ஒப்பி கொடுத்து போயிட்டாங்க. அவங்க வந்துட்டு இந்த ஆர்ஃபனேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய பிள்ளைங்களை அவங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை அவங்க கொண்டு வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்கள வந்து அங்கே கொண்டு வந்து வளர்த்தாங்க. நான் வந்துட்டு 3rd பேட்ச்ல இருந்தேன். நாங்க வந்துட்டு 20 பாய்ஸ் அண்ட் 20 கேர்ள்ஸ் நாங்க வளர்ந்தது. அப்புறமா நான் அங்கே சின்ன ஒரு பையன்ல நான் அப் டு 22 இயர்ஸ் வரை அங்கே தான் நான் இருந்தீங்க. ஆமாங்க. நீங்க எப்படி அங்க வந்தீங்க அப்படின்னு யாருக்காவது எப்படி அங்க சேர்ந்தீங்க யாருக்காவது தெரியுமா? சொன்னாங்களா? ஆமாங்க பிரதர். அதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் இருக்குது பிரதர். என்னன்னாக்கா அங்கே நாங்க 20 பையங்கோ 20 பெண்ணுங்கோ நம்ம வளர்க்கும் போது அந்த பேப்டிஸ்ட் மிஷனரிஸ் அவங்க அது நடத்தினே இருந்தாங்க. அவங்க ஆண்டவருடைய வசனத்திலே நம்மளை நல்லா கொண்டு வந்தாங்க, ரட்சிப்பிலே நல்லா கொண்டு வந்தாங்க, ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா டிசிப்ளினா வளர்த்தாங்க. படிப்புலயும் அவங்க நம்மளுக்கு நல்லா படிப்பெல்லாம் கொடுத்தாங்க. நான் போனது கவர்மெண்ட் ஸ்கூல்ல, கன்னடா மீடியம் ஸ்கூல்ல நான் வளர்ந்தது. ஆனா நம்மளுக்கு இங்கிலீஷ் கன்னடா நல்லா அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு ட்ரீம் இருந்தது. நான் படிக்கும்போது நான் பெங்களூர் யூனிவர்சிட்டியில ஒரு நல்ல ப்ரொஃபஸர் ஆகணும், பெரிய ஒரு பேர் எடுக்கணும்னுட்டு ரொம்ப ஆசை இருந்தது. நான் PhD எடுக்கணும், அநேகர் நடுவில் ஒரு பெரிய பேர் நான் வாங்கணும்னுட்டு அப்படியே படிச்சுன்னு இருந்தேன். இந்த 10th கிரேட்ல வரும்போது நான் எக்ஸாம் எழுதினேன். சயின்ஸ் சப்ஜெக்ட்ல 1 மார்க் அதுல ஃபெயில் ஆயிட்டேன். எல்லாரும் நினைச்சாங்க நான் கண்டிப்பா ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஆவேன்னுட்டு. ஆனா இதை ஃபெயில் ஆயிட்டேனே, எனக்கு வெட்கம் ஆயிடுச்சு. நான் ஒரு ரூம்ல போறேன், ஃபார்ம் ஹவுஸ்ல. அங்கே போயிட்டு நான் அழுந்தினேன், கட்டியா நான் அழுவுறேன். கதை தட்டினாங்க. அவங்க யாரன்னா என்னை வளர்த்துகின்ற இந்த கெனடியன் மிஷனரிஸ். அவங்க வந்து கேட்டாங்க, ஏன் அழுவுறப்பா, ஏன் அழுவுற? நான் சொன்னேன், எனக்கு அவமானம் ஆயிடுச்சு, இப்போ வெட்கம் ஆயிடுச்சு, எப்படி நான் வெளியே போவேன்? அவங்க சொன்னாங்க, இங்க வாப்பா அன்னிட்டு அவங்க ரூம்ல கொண்டு போயிட்டு ஒரு ஃபைலை எடுத்தாங்க. ஃபைல் எடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? மார்க்,
நீ யார் புள்ள, உனக்கு அப்பா அம்மா யாரு, உனக்கு எல்லாம் தெரியுமா? அப்போ எனக்கு வந்துட்டு 14-15 வயசு. எனக்கு ஒன்றும் தெரியாது. இங்கே எப்படி வந்தே உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். இல்ல தெரியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் 1964 கோலார்ல இடிசிஎம் ஆஸ்பத்திரிக்கு செக்கப்க்கு போனோம். போகும்போது டாக்டர் சொன்னாங்க, இங்கே ஒரு புள்ள இருக்குது, 3 months ஓல்டு பேபி. அந்த புள்ளைய உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க எடுங்கோ, இல்லைனாக்கா நாங்க கெட் ரிட் ஆஃப் கண்டிப்பா என்ன சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம இந்த காரியத்துக்கு வந்திருக்கிறோம், அந்த புள்ளை நம்மளுக்கு கொடுங்க. அப்புறமா அந்த ஃபைல் அவங்க படிச்சுன்னு இருக்கும்போது அந்த ஃபைல்ல அவங்க சொன்னாங்க, இந்த பையா வேசின் புள்ளை. இந்த நான் டெலிவரி ஆயிட்டு பிறகு அவங்க சொன்னாங்க, அம்மா ஓடிட்டாங்க ஆஸ்பத்திரியில விட்டுட்டு, அதனால இந்த வேசி புள்ள யாருக்கும் வேண்டான்னுட்டு அந்த ஆஸ்பத்திரியில அவங்க வச்சு டாக்டர்ஸே யாருக்கும் தெரியாம நாங்க எப்படி ஆனாலும் நம்ம கெட் ரிட் ஆஃப் பண்ணிடலான்னுட்டு யோசனை பண்ணாங்களா. அப்போ டாக்டர்ஸ் கேட்டாங்களா, இந்த புள்ளை நீங்க எடுத்துன்னு போறீங்களா? அந்த மிஷினரி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த புள்ளை மனிதரோட சாய்ஸ் இல்ல, ஆண்டவருடைய சாய்ஸ், நம்மளுக்கு வேணும் அன்னிட்டு நான் கொண்டு வந்து இந்த ஆர்ஃபனேஜ்ல உன்னை வளர்த்தணும் மார்க் ஜெயக்குமார் அண்ணா அவங்க சொன்னாங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த உண்மையே தெரியுது. அப்பதான் எனக்கு உண்மை தெரியுது. அப்புறமா அவங்க சொன்னாங்க, சரி இந்த ஸ்டோரி கேட்டியே, இந்த உண்மையான ஸ்டோரி கேட்டியே, இப்ப என்ன பண்ற, நீ அழுவுறது ஸ்டாப் பண்றியான்னு கேட்டாங்க. எனக்கு ஒன் டே எனக்கு டைம் கொடுங்க அன்னிட்டு நான் ஓடுனேன் மறுபடியும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல. அங்கே ஃபார்ம் ஹவுஸ் இருந்தது, அங்கே போயிட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு இப்ப ஸ்டோரி கேட்டேன், நான் மேன்ஸ் சாய்ஸ் இல்லை, நான் காட்ஸ் சாய்ஸ் சொன்னாங்க அவங்க. அப்போ உங்களுடைய சித்தத்தினாலே தான் நான் இங்க வந்தேன். அப்பா அம்மா கை விட்டாலு நீ கை விடாத, இவ்வளோ நாளா என்னை படுத்தினீங்களே. இப்போ நான் எக்ஸாம் எழுதுறேன், ரீ எக்ஸாம். நான் 34 மார்க்ஸ்ல ஃபெயில் ஆனேன், ஆனா 36 மார்க்ஸ்ல அந்த சயின்ஸ்ல பாஸ் ஆனா கண்டிப்பா நான் என்னுடைய ஜீவிதத்தை உங்க ஊழியத்துக்கே ஒப்பி கொடுக்கிறேன்னுட்டு தீர்மானம் பண்ணேன். அப்போ எனக்கு மேல ஒரு ஆடிபிள் வாய்ஸ் கேக்குது, மார்க், அந்த ஒரு மார்க் என்கிட்ட இருக்குது. அப்போ நான் கேட்டேன், யார் இது பேசுறது? அப்போ இயேசு சொன்னாங்க, நான் இயேசு பேசுறேன் உன்கிட்ட, நீ எனக்கு வேணும், உன்னே நான் உபயோகம் பண்ணணும் அன்னிட்டு இயேசு என்கிட்ட பேசும்போது நான் ஒப்பி கொடுத்துட்டேன். நான் ரீ எக்ஸாம் ஏப்ரல்ல ஃபெயில் ஆனேன், அக்டோபர்ல ரீ எக்ஸாம் எழுதினேன், 36 மார்க்ஸ்ல பாஸ் ஆனேன், என்ன ஊழியத்துக்கு ஒப்பி கொடுத்துட்டேன். இவ்வளவு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு அதுல. அதே மாதிரி உங்க சின்ன வயசுல நீங்க வளர்ந்து வரும்போது, ஆஃப்லைன்ல வளர்ந்து வந்தீங்க இல்லையா அந்த கிராமம், அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா நீங்க நிறைய பெற்றோர்கள் பார்த்துருப்பீங்க, வெளியே ஸ்கூல்லாம் போனா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க பசங்களுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இருக்கும். அப்போ நீங்க நிறைய வருத்தப்பட்டீங்களா? அப்போ எப்படி வளர்ந்தீங்க வளரும்போது சின்ன வயசுல? கரெக்ட். என்னன்னாக்கா, இப்போ மிடில் ஸ்கூல்ல பிரைமரி ஸ்கூல்ல நான் போகும்போது எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கோ, ஆண்டவரை தெரியாத ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா ஆண்டவர் தெரியாத டீச்சர்ஸ் இருந்தாங்க எனக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போது என்ன நிறைய ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்கூல்ல. இவன் வேசியனுடைய புள்ள. ஆனா எனக்கு அப்போ தெரியாது, ஏன் அப்படி சொல்றாங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க, பாரு நம்மளுக்கு எல்லாம் அப்பா அம்மா இருக்கிறாங்க, உனக்கு யாரு இருப்பாங்க. அப்போ எனக்கு ஏன் இப்போ வேசியனுடைய புள்ள என்ன சொல்றாங்களே, எனக்கு உனக்கு அப்பாவோ இல்ல உனக்கு அம்மாவோ இல்ல. அது கேட்கும் போது நான் ஓடி வர வீட்டுக்கு, எனக்கு இந்த மிஷினரிஸ் கத்து கொடுத்தாங்களே ஆண்டவருடைய பைபிள் வசனம் எல்லாம், நான் அழுவுறேன் ஆண்டவர் முன்னால. என்னை வேசி பிள்ளைங்க சொல்றாங்களே, என்ன ஆண்டவரே இது, ஏன்னா எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேன்னு இருக்குதே. அப்போ எனக்கு அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவாரு, ஒரு நாள் வருது மகனே, உன்னை எல்லாரும் முன்னாலே நிக்க வைக்கிறேன், நீ வாலிபனா இருக்கும்போது எல்லாரும் உன்னுடைய மெசேஜ் கேட்கிற மாதிரி நானு கண்டிப்பா பண்ணுவேன், அது நீ நம்புறியா? எப்படியாவது ஆண்டவரே, எல்லாரும் எனக்கே வேசி பிள்ளை என்ன சொல்றாங்களே, அது எப்படியாவது ஆண்டவர் சொன்னாங்க, நீ நம்புனா கண்டிப்பா நானு உன்னை அப்படி உயர்த்துவேன்னு சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு ஜனங்கள் சொல்லும் போது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது நிறைய வாட்டி நான் அழுந்திருக்கிறேன்,
சோர்ந்து போயிருக்கிறேன். ஆனா நான் ஆண்டவருடைய பிரசன்ஸுக்கு வரும்போது அந்த வசனத்தை எடுக்கும்போது ஆண்டவர் என்னை ஒரு சமாதானத்துல நடத்தினாரு. ஆனா நான் நல்லா படிப்பேன், அப்புறமா நல்லா ஜபிப்பேன், பைபிள் வாசிப்பேன். ஆனாலும் எனக்கு சொசைட்டில அவ்வளவு நல்ல பேர் இல்லாம நான் வளர்ந்தேன். அதே மாதிரி நீங்க அங்க ஆர்ஃபனேஜ்ல வளரும்போது அங்க எப்படி இருந்துச்சு அந்த வளர்ப்பு? ஆக்சுவலா நீங்க 20 பசங்க 20 பொண்ணுங்கன்னு சொன்னீங்க. அவங்க உங்களை எப்படி நல்லா ட்ரீட் பண்ணி வளர்த்தாங்களா, இல்ல அங்கேயும் ஏதாவது ஸ்ட்ரகிள்லாம் இருந்துச்சா? இந்த மிஷனரிஸ் வந்துட்டு இவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க ஒரு கம்பேஷனோட ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க கீழே இருக்கிற இந்த இந்தியன் சிலர் இருந்தாங்க, வார்டன்ஸ், அப்புறமா கேர் டேக்கர்ஸ், இவங்களும் ஒரு நல்ல டெடிகேட் ஆயிருந்தாங்க. ஆனாலும் அந்த சின்ன வயசுல நம்ம தப்பு பண்ணுவோம், நிறைய சண்டைங்க, நிறைய தப்பு பண்ணுவோம். அந்த 20 பாய்ஸ்ல நான் 11th பாய் பையன், 11th பையன். அப்போ நான் தான் ரொம்ப நல்ல கெட்ட பையன். நானு எப்போ ஆராதனை நடக்கும்போது, அப்புறமா இந்த சண்டே ஸ்கூல் நடக்கும்போது அவங்க நீங்க இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்புங்கன்னு சொல்லும்போது நான் எல்லா வாட்டி என்ன சொல்லுவேன்னா, நான் ஆஃப்டர் 80 இயர்ஸ் தான் நான் இயேசுவை நம்புவேன், எனக்கு இந்த இயேசு வேண்டாம் அதான் நான் சொல்லுவேன். அப்போ இந்த இந்தியன்ஸ் வார்டன்ஸ் அநேக வேளையில நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமா நம்மள ட்ரீட் பண்றாங்க, நம்மளை அடிக்கிறாங்கோ, நம்மளை ரொம்ப அப்யூஸ் பண்றாங்கோ. அவங்க நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது பயங்கரமா பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. தப்பு நம்மளது இருக்குதான், சின்ன பையங்க இருக்கும்போது நம்ம தப்பு பண்றோம். ட்ரீட்மெண்ட் பண்ணும் போதெல்லாம் என்னையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்னையே அடிப்பாங்க, வேற எல்லாரும் காட்டிலும் என்னையே ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்போ நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எல்லாரும் தப்பு பண்றாங்களே, யான் தப்பு பண்ணும்போது மாத்திரம் தான் என்ன இவ்வளவு அடிப்பாங்களே, அப்போ இவ்வளவு எனக்கு இது பண்ணுவாங்க. சில நேரத்துல 3 நாள் எனக்கு சாப்பாடு கொடுக்காம அப்படியும் என்ன இது பண்ணாங்க சின்ன வயசுல. அப்புறமா எனக்கு வந்துட்டு 3 வேலை கொடுத்தாங்க. இந்த மாட்டுங்களை பால் கரைக்கிறது, கவுஸ் மில்கிங், நெக்ஸ்ட் சிக்கன்ஸ், அப்புறமா என்ன ஃபார்ம்ல போட்டுட்டாங்க. 5 ஏக்கர்ஸ் ஃபார்ம்ல நான் ப்ளவ் பண்ணோம். அங்க எல்லாம் ஃபார்ம் எல்லாம் பார்க்கணும். எங்க என்ன அனுப்பினாலும் அங்க எல்லாம் ஃபெய்த்ஃபுல்லா நான் பண்ணின்னு இருந்தேன். ஒரு இடத்துல இவங்க என்னை ரொம்ப கீழா பார்த்தாலும் இன்னொரு இடத்துல இந்த மிஷனரிஸ் என்னை பார்க்கும்போது என்ன நல்ல வேலை பண்றானேமா, எவ்வளவு நல்லா ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறானே அன்னிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு பிறகு எனக்கு டெல்லிக்கு நீ போனோம் அனுப்புறாங்க. இந்த சமயத்துல நீங்க சொன்னீங்களே என்னைய ரொம்ப அவங்க அடிச்சாங்க இது பண்ணதுன்னா, அது நம்ம பீப்புளா, நம்ம வேலை பார்த்தவங்களா? மிஷனரிஸ் உங்களுக்கு எந்த இது? மிஷனரிஸ் இல்லங்க, அது வந்து ஃபாரினர் தான் அவங்க வந்து. அதே மாதிரி அந்த சிச்சுவேஷன் நீங்க உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன். அதாவது நீங்க அந்த வளர்ந்து வரும்போது, சின்ன வயசுல இருந்து வளர்த்துருக்காங்க, எப்போ வந்து அந்த ஞாபகம் உங்களுக்கு நம்ம இப்படி ஒரு இதுல இருக்கோம், நமக்கு பேரண்ட்ஸ் இல்லை, நம்ம இப்படி ஒரு இதுல இருக்கோம் அப்படிங்கிற ஞாபகம்லாம் உங்களுக்கு எப்போ இருந்தது? அப்பெல்லாம் வருத்தப்படுறீங்களா நிறைய? ஆமாங்க, எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா சரி கண்டிப்பா இப்படி என்ன அடிக்க மாட்டாங்கோ. சில வேளையில இந்த மத்தியான டைம்ல நம்ம ஆஃப்டர் லஞ்ச் நம்ம படுத்துக்கணும். என்ன நம்மளுக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு நாப்பு 1 o'clock to 3 o'clock. அப்போ நம்மளுக்கு வெளியாடுற டைம் எனக்கு வந்துட்டு அவ்வளவு இஷ்டம் இல்லை. என்ன பண்றாங்கோ, ஒரு ஒரு ஃபேட் ஒரு வார்டன் இருந்தார், அவங்க வந்துட்டு சைக்கிள் மேல உக்காந்து என்ன மேல வந்துட்டு போறாங்க, வேற அவங்க மேல போக மாட்டாங்க, நீ தூங்குன்னுட்டு. இப்ப பாருங்க, அந்த ஃபோர்ஸ்ல அவங்க பண்ணதுனால இந்த வயசுலயும் எனக்கு மத்தியான தூக்கம் இல்லாம எனக்கு இருக்க முடியாது. ஒரு அட்லீஸ்ட் 2 hours நான் எனக்கு தூக்கம் இருக்கணும், அப்படி ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த எல்லா டைம்லயும் ஆண்டவரே, எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா அன்னிட்டு நான் கேட்டிருப்பேன். அந்த ஃபீலிங் ஆயிருக்குது எனக்கு. ஆனாலும் இன்னொரு இடத்துல இந்த மிஷனரிஸ் எனக்கு காட்டினா அந்த லவ், அந்த அன்பு எனக்கு அநேக வேளை என் அப்பா அம்மா மேல எனக்கு கவனம் இல்லாம போயிடுச்சு. அவரே அப்பா அம்மா. அதே மாதிரி உங்க கூட வளர்ந்துருப்பாங்களே பசங்க கூட, 20 பசங்க சொல்றீங்க, பொண்ணுங்க, அவங்களாம் எப்படி உங்க கூட, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அவங்களாம் எப்படி வளர்ந்தாங்க? அவங்க ரைட், சிலருக்கு ஒரு பேடு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. நிறைய ஜனங்களுக்கு இந்த இந்தியன்ஸ்
வார்டன்ஸ் மூலமா சரி. நிறைய வாட்டி அவங்களுக்கு அப்யூஸ் ஆனது நிறைய ஒரு நான் என் கூட வளர்ந்த அநேக இருக்கு. தப்பு பண்ணிருக்கிறாங்க. பிள்ளைங்களா இருக்கும்போது எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. ஆனா அவங்களை ட்ரீட் பண்றது, பனிஷ் பண்றது ரொம்ப ஒரு கேவலமா இருந்தது. 3 நாள் சாப்பாடு தரலன்றீங்களே? ஆமாங்க. நான் குட் மார்னிங் என்றிட்டு வார்டனுக்கு சொல்லாததுனால அவங்க 3 நாள் எனக்கு சாப்பாடு தராமல் என்ன, நான் அப்போ எனக்கு வந்துட்டு 11 இயர்ஸ் எனக்கு. அந்த டைம்ல இந்த மிஷினரிஸ் வந்து அந்த வார்டனை கேட்குறாங்க, ஏன் மார்க்கு வந்துட்டு இந்த டைனிங் ஹாலில் சாப்பாடுக்கு இல்லை. இப்போ இவங்க சொன்னாங்க குட் மார்னிங் சொல்ல, அதனால அவனுக்கு சிக்ஷை நம்ம பனிஷ்மெண்ட் தாங்க. அப்போ மிஷினரி சொன்னாங்க, அவங்க சொல்லியா நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. குட் மார்னிங்காக 3 நாள் சாப்பாடு. ஆனா நான் ஒரு பிடிவாதமா இருந்தேன், நான் ஏன் சொல்லணும் அன்னிட்டு. ஆனா எந்த தப்பு இருக்குது இல்லன்னு நான் சொல்றது இல்லை. ஒரு பார்க்கும்போது அது ஒரு பெரிய இது இல்லை. நீங்க ஒரு நிறைய உங்க வயசுல வளர்ற பசங்க நிறைய சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா வளர்க்கறது, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெயின், அது ஏதோ உங்களுக்கு இது தந்துச்சா? அதாவது கடவுள் மேல உங்களுக்கு ஏதாவது வெறுப்பு கொடுத்துச்சா? அந்த மாதிரி ஏன் நம்ம இப்படி வளர்ந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சா? கரெக்ட் பிரதர். ஏன்னாக்கா நம்ம சிலரு பிரதர்ஸ், நம்ம எல்லாரும் அங்க வளர்ந்தவங்க, நம்ம வந்துட்டு வேற வேற பேக்ரவுண்ட்ல வந்தது. ஆனாலும் நாங்க எல்லாம் அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி அன்னிட்டு தான் நம்ம இருந்தோம். எல்லாரும் உக்காந்து நம்ம பேசுவோம். ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குதா? அப்பா அம்மா இருந்தா நம்மளுக்கு ஒன்றும் இப்படி எல்லாம் இருந்திருக்காதே. ஆனாலும் நம்மளுக்கு பைபிள் படிக்கும்போது, இதெல்லாம் படிக்கும்போது ஆண்டவருடைய சித்தம் என்னமோ இருக்கலாம் அன்னிட்டு நம்ம யோசனை பண்ணி இப்போ பார்க்கும்போது அங்கே வளர்ந்தா எல்லா பிள்ளைங்க நிறைய நல்ல பொசிஷன்ல இன்னைக்கு இருக்கிறாங்க. என் கூட வளர்ந்தவங்க எல்லாரும் இப்போ ஆண்டவர் கிருபையினால ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. சிலர் தான் ஊழியக்காரன் ஆனாங்க. ஆனா நிறைய பேருங்க இப்ப நல்ல கவர்மெண்ட் ஜாப், இது பிரைவேட் ஜாப்ஸ், அப்புறமா ஆண்டவருக்கு நல்ல ஒரு சாட்சியா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அப்படி உங்களுக்கு தோணி இருக்கான்னு கேக்குறேன். இப்ப நீங்க அந்த கடவுள் மேல ஒரு வெறுப்பு அந்த உங்க சின்ன வயசுல அந்த சர்க்கிள்ல அப்படி தோணி இருக்கா? அந்த மாதிரிலாம் நடந்திருக்கான்னு கேக்குறேன். அந்த டைம்ல ஆமாங்க. நாங்க வந்துட்டு ஒரு சிலருக்கு அந்த நம்பிக்கை இருக்கலாம், ஒரு சிலருக்கு போடா கடவுளே என்னடா நம்மள இப்படி படைச்சிருக்காரு அப்படி கூட யோசிக்கலாம். அந்த மாதிரி சொல்றேன். கண்டிப்பா அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வாட்டி தோணுது. அப்படி ஏன் நம்ம கடவுள் இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து நம்மள போட்டாங்க இந்த மாதிரி பண்றதுக்கா அன்னிட்டு கோபமும் இருந்தது ஆண்டவர் மேல. சில வேலையில நம்ம அவங்க பைபிள் ஜபாத்துக்கு கூப்பிடும் போது நம்ம வரமாட்டோம். நம்ம ஏன் ஆண்டவருக்கு கூப்பிட்டோம் அன்னிட்டு வெறுப்பம் வந்தது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் அது மாறி இருக்கு. அப்புறமா அதே மாதிரி அந்த ஃபெஸ்டிவல் டைம், கிறிஸ்மஸ், ஈஸ்டர், நியூ இயர், அதெல்லாம் எப்படி நீங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? அதை எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க பிரதர். இந்த கிறிஸ்மஸ் என்று பார்க்கும்போது அது நம்ம நவம்பர்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அந்த மாதிரி அவங்க இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்றாங்க, பண்ண வச்சாங்கோ. நம்மளுக்கு நல்ல துணி, அப்போதான் நம்மளுக்கு நல்ல துணி வரும். ஒரு 2 பேர்ஸ் ட்ரெஸ், அப்புறமா நல்ல சாப்பாடு, நல்ல பிரசன்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க, நிறைய கிஃப்ட்ஸ் அதெல்லாம். அப்போ நல்லா நம்மளை பார்த்தாங்கோ. நல்ல ஒரு செலிப்ரேஷன், ஒரு மாசம் செலிப்ரேஷன் அந்த மாதிரி. அப்புறமா நம்ம என்ன பண்றோம், இந்த கிறிஸ்மஸ் டைம்ல அந்த கிராமத்துக்கு நம்ம டிராமா பண்றோம். இந்த இயேசு பிறந்த அந்த டிராமா எல்லாம் பண்றோம். நிறைய பேர் வருவாங்க அந்த டிராமா எல்லாம் பார்க்கறதுக்கு, இயேசுவினோட அந்த வார்த்தை கேட்கறதுக்கு வருவாங்க. அது நல்லா இருந்தது. இந்த ஈஸ்டர் அந்த பண்டிகையை கூட அவங்க நல்லா செய்வாங்க. அதுவும் நம்ம எதிர்பார்த்துன்னு இருந்தோம். அந்த டைம்ல நம்மளை நல்லா பார்த்து நம்மளுக்கு நல்லா இது பண்ணாங்க. அப்பயே நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்களா? அப்பயே எல்லாருமே ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்றது இதெல்லாம் நீங்க அப்படிலாம் ஃபீல் ஆயிருக்கா உங்களுக்கு? ஃபேமிலி போது இந்த ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம ஃபேமிலி கூட பண்ணின்னு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அன்னிட்டு நம்ம யோசனை பண்ணோம். ஆமா, அந்த யோசனை வந்திருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல படிச்சீங்கல்ல, இப்ப நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது எல்லா காமன் ஸ்டூடெண்ட் எல்லாருமே படிப்பாங்க, நீங்க அவங்களோட சேர்ந்தா படிச்சிருப்பீங்க. அப்போ ஏதாவது நிறைய உங்களுக்கு நிறைய வருத்தமான இன்சிடென்ட் நடந்திருக்கா உங்களுக்கு? ஆமாங்க. பாருங்க, இந்த வீட்டுல வந்துட்டு நம்ம ஆர்ஃபனேஜ்ல வந்துட்டு நிறைய வேலையும் இருந்தது. நம்மளுக்கு ஸ்கூல் படிக்கும் போது தான் நிறைய வேலை இருந்தது. அந்த சேம் டைம்ல நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது அது வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல வந்துட்டு என்ன பண்றாங்கோ, கிறிஸ்டியன் பாட்டு அது இதெல்லாம் இருக்காது.
இந்த வேற பாட்டுகள் அது இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. அப்புறமா நம்ம பிரைமரி இந்த மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஒரு 8th வரை என்னை பார்க்கும்போது நிறைய வாட்டி நாங்கள் திரஸ்காரம் பண்ணிருக்கிறாங்க. அந்த டைம்ல நான் யோசனை பண்ணியே டீச்சர்ஸ் நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன அன்பு பண்ணுவாங்க, அன்பு காட்டுறாங்க. ஆனா நிறைய பேரு இவங்க அப்பா அம்மா இல்லாதவங்க அந்த பேச்சு வரும்போதே ரொம்ப வருத்தமாயிட்டு ரொம்ப துக்கத்தோட நாங்க நிறைய வாட்டி நாங்க அழுந்திருக்கிறோம். எனக்கு நம்ம டாக்குமெண்ட்ல எல்லாம் வந்துட்டு அவங்க நம்மள வளர்த்துன மிஷினரிஸ் பேர் தான் இருக்குது. உண்மையான நம்ம அப்பா அம்மா யாரு அன்னிட்டு எல்லாம் கேட்பாங்க. நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாதப்ப நம்மளுக்கு இங்க சாப்பாடு கிடைக்குது, நல்லா பாக்குறாங்க, அவ்வளவுதான். நம்மளுக்கு என்னத்துக்கு வேணும், இருந்துருந்தா நல்லா இருந்தது. சொசைட்டில ஒரு மாதிரி அந்த அந்த கீழ்த்தரமா பாக்குறதுங்கிறது அது இருந்தது. அது நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் உங்க லைஃப் அப்படி வளர்ந்து வரீங்க. அந்த 14 வயசுலதான் உங்களுக்கு இந்த மாற்றம் ஏற்படுது. நம்ம ஊழியம் பார்க்கணும், அந்த ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் உங்க லைஃப் என்ன நடக்குது? இந்த ஸ்கூல் ஆயிட்டு பிறகுதான் எனக்கு இந்த ஃபெயிலியர் ஆனதுனால அது ஆயிட்டு பிறகுதான் நான் நெக்ஸ்ட் பைபிள் ஸ்கூலுக்கு என்ன இவங்க அனுப்புனாங்க மிஷனரிஸ். அப்ப ஸ்கூல் எவ்வளவு படிச்சீங்க? எவ்வளவு வரைக்கும்? நான் 10th கிரேட் வரைக்கும் படிச்சுட்டு அடுத்து நீங்க பைபிள் காலேஜ் அப்படி பைபிள் ஸ்கூலுக்கு மிஷனரி இவங்க தான் அனுப்புறாங்க. அவங்க மிஷனரிஸ் என்ன டெல்லிக்கு அனுப்புறாங்க. அந்த லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரைட். டெல்லின்னா அந்த டைம்ல கேட்கும் போதே ஏன்னா வெளிநாட்டுக்கு போற மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு டோட்டலா ஒரு ப்ரமோஷன் வந்த மாதிரி இருந்தது எனக்கு. அப்புறமா இந்த எனக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி சப்ஜெக்ட்னா எனக்கு ரொம்ப விருப்பம் எப்பவும். ஆனா ஹிந்தி சப்ஜெக்ட்ல எப்பயும் ஆண்டவர் கிருபையினால பாஸ் ஆயிட்டேன். நான் டெல்லி அன்னும் போது அங்க ஹிந்தி பாஷை அவங்க பேசுறதுனால எப்படி போறது, ட்ரெயின்ல என்ன பெங்களூர் மெஜஸ்டிக்ல என்னை போட்டுட்டாங்க. நான் போனேன். அங்கே வந்துட்டு டெல்லியில எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க. எனக்கு அட்ரஸ் கரெக்டா கொடுத்திருந்தாங்க. பஸ்ஸுக்கு ஏறினேன். ஸ்ட்ரெயிட்டா நான் டெல்லின்னா ஒரு 35 கிலோமீட்டர் தூரம் குட்காவ் அன்னிட்டு ஒரு தன்கோட் வில்லேஜ் அன்னிட்டு அங்கேதான் இந்த 66 ஏக்கர்ஸ்ல இந்த பைபிள் காலேஜ் இந்தியன் இன்லேண்ட் மிஷன் அவங்க மூலமா அந்த பிரின்சிபல் வந்துட்டு பால் பிள்ளை அவங்க இந்த பைபிள் காலேஜ் நடத்துறத மெயின் ஒரு கான்செப்ட், அவங்களுக்கு ஒரு விஷன். யார் அங்கே படிக்கிறாங்களோ அவங்க பைனியர் ஒர்க்கரா மாற்படணும். யாரும் போகாத இடத்துல போயிட்டு சபை ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அன்னிட்டு அந்த தர்சனத்தோட தான் அவங்க அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. நாங்க வந்துட்டு என்னுடைய கிளாஸ்ல அப்போ விவர் அபவுட் 15 ஃபர்ஸ்ட் இயர்ல. ஆனா அங்கே வந்துட்டு சரியா நம்மளுக்கு தண்ணி கிடைக்காது, சாப்பாடு நம்மளுக்கு நல்லா இல்ல டிஃப்ரெண்ட். ஆனா பைபிள் காலேஜ்ல அது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குற பைபிள் காலேஜ். நல்லா டீச் பண்ணுவாங்க, நல்ல ஜபம் பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் இதெல்லாம் வளர்த்துனாங்க. அந்த டைம்ல அப்போ படிக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், ஒன்லி பர் டே 4 hours or 5 hours நான் தூங்குவேன். பாக்கி எல்லா டைம்லயும் நான் படிப்பேன், இல்ல லைப்ரரிக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், நிறைய புத்தகத்தை எடுத்துட்டு எழுதுவேன். அது நெக்ஸ்ட் ஊழியத்துக்கு எனக்கு இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் அன்னிட்டு நான் என்ன பண்றேன், அது எல்லாம் 4 இயர்ஸா நான் எப்ப நடக்குதோ அப்ப முடியுதோ அப்ப எல்லாம் எழுதி ஒரு பெரிய 2 பாக்ஸ்ல நான் போட்டு எல்லா சப்ஜெக்ட்ல நான் எப்பவும் 100 தான் வாங்குவேன். அந்த பைபிள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அவ்வளவு நல்லா படிப்பேன். அந்த காலேஜ்ல அந்த பிரின்சிபல் என்ன பண்ணாங்க, இந்த 4th இயர்ல எனக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் கொண்டு வந்தாங்க. நீ இந்த காலேஜுக்கு ப்ரொஃபஸர் ஆகணும், அப்புறமா நீ என்ன பண்ணணும், இந்த காலேஜ்ல டீச் பண்ணணும். நான் சொன்னேன், இல்ல எனக்கு ஆண்டவர் பெங்களூருக்கு சேலிக்கரைக்கு போகணும் அன்னிட்டு என்ன ஆண்டவர் சொல்றாங்க. அது நான் சொல்லுவேன், அது எப்படி ஆண்டவர் எனக்கு சொன்னாங்கன்னுட்டு. அவங்க சொன்னாங்க, இல்ல நீ இங்கத்தான் இது பண்ணணும்ட்டு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அன்னைக்கு அந்த பைபிள் காலேஜ் நீங்க படிக்கும் போது அப்ப எப்படி இருந்துச்சு அந்த உங்க என்விரான்மெண்ட், அதாவது கூட படிச்சவங்க அவங்களும் எப்படி இருந்தாங்க, அந்த அந்த சர்க்கிள் எப்படி இருந்துச்சு? ஓகே, அந்த பைபிள் காலேஜ் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் பைபிள் ஸ்கூல். ஓகே ஓகே. அங்கே வந்தவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷே தெரியாது, இங்கிலீஷே தெரியாது. ஆனா இங்கிலீஷ் மீடியம்ல தான். யார் எங்களை அவங்கவுங்க வர்னாக்குலர் லாங்குவேஜ் பேசுனா 50 rupees ஃபைன்.
அங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க என்னோட பேட்ச்ல நான் சொன்னா நான் ஒருத்தன் தான். அந்த 4 years வரை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட வருவாங்க. இந்த எக்ஸாம் டைம்ல நம்மளுக்கு கொஞ்சம் டீச் பண்ணிட்டு என்ன கேட்பாங்க. நான் டீச் பண்ணுவேன். அப்புறம் ஒரு ஹவருக்கு ஒரு 10 rupees நான் ஃபீஸ் வாங்குவேன். என்னத்துக்குனாக்கா என்னுடைய ஒரு செலவுக்கே நான் என்ன பண்ணுவேன், டீச் பண்ணுவேன். சிலருக்கு இங்கிலீஷ் எழுத முடியாது, அவங்க எழுதி கொடுப்பேன். அதுக்கு ஒரு பேஜுக்கு ஒரு 5 rupees அந்த மாதிரி இது பண்ணி இந்த மிஷினரிஸ் எனக்கு ஹெல்ப் பண்ற ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீ செல்ஃப் சஸ்டெயின் ஆகணும், இனிமேலே உன்னுடைய லைஃப் நீயே பார்க்கணும், என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. அதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஆமா ஆமா 18 years ஃபீஸ் ஒரு வருஷத்தா கட்டினாங்க. அப்புறமா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நம்ம வேற பிள்ளைங்களை டெவலப் பண்ணோம். நீ என்ன பண்ணோம், இப்போ உனக்கு இவ்வளவு நாள் முன்னே நடத்திருக்கிறோம், இனிமேல நீயே சம்பாதனை பண்ணி நீயே பைபிள் காலேஜ் படிச்சு நீயே உன்னோட லைஃப் பார்க்கணும் சொல்லிட்டேன். அது எனக்கு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனா இருந்தது. அதனாலே நான் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணி நான் இது பண்ணேன். பட் அது உங்களுக்கு அது போதுமானதா இருந்ததா? ஏன்னா அது எவ்வளவு ஃபீஸ் கட்டினீங்க, அதுக்கு உங்களுக்கு இது இன்கம்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது, எனக்கு பத்தாதது. அந்த டைம்ல 1200 ரூபாய் வருஷத்துக்கே நம்ம கட்டணும். சரி, அது போதும், அது எனக்கு நாட் இனஃப். ரொம்ப எனக்கு வருத்தமானது. வேற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கே மணி ஆர்டர் மேலே மணி ஆர்டர் வந்துனே இருந்தது. இந்த பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்குது, உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்குது. கர்நாடகத்துல தான் நான் ஒருத்தன் தான். தமிழ்நாடு, கேரளா, மணிப்பூர், நாகாலாந்து அங்கிருந்தா தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. நம்ம டோட்டலா அந்த டைம்ல 60-70 ஸ்டூடெண்ட்ஸ் தான் 4 years வரை. ஆனா எல்லாருக்கும் மணி ஆர்டர் வரும்போது எனக்கு நானும் போஸ்ட்மேனை பார்த்துனே இருப்பேன், எனக்கு என்ன வந்திருக்குதா, ஒண்ணுமே இல்லை. அப்போ நான் தீர்மானம் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் இயர்ல, நான் இந்த மாதிரி கத்து கொடுப்பேன், எழுதுவேன். யார் யாருக்கு முடியாதோ அவங்க எல்லாம் எனக்கு கையில கொடுங்க. நான் ரொம்ப ஃபாஸ்ட் ரைட்டரா இருந்தேன். சோ எழுதி நான் எனக்கு சோப்பு, எனக்கு ஆயிலு, டூத் பேஸ்ட், இதுக்கெல்லாம் நான் இது பண்ணி 4 years நான் நல்லா இது பண்ணேன். அது மிஷனரி உங்களுக்கு இடையில எந்த சப்போர்ட்டுமே இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்க. ஸ்டாப். அது மாதிரி அப்ப எப்படி கட்டி 10 ரூபா தானே வாங்குறீங்க, 5 ரூபா இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்தா நீங்க ஃபீஸ் எல்லாம் கட்டுறதா? நான் சேர்த்து அதெல்லாம் ஃபீஸ் கட்டிட்டு இந்த ஜூலைல இருந்து மார்ச் வரை தான் இந்த ஒரு அகாடமிக் இயர் இருந்தது. ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசம் வெக்கேஷன் இருந்தது. அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன், என்ன நிறைய பேர் இந்த கேரளத்துக்கு கூட்டின்னு போவாங்க பிரசங்கம் பண்றதுக்கு. நீ வான்னுட்டு எனக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் அங்க போவேன். அங்க நான் இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ணுவேன். அங்க மலையாளி சபையில நிறைய பேருக்கு என்ன கண்டா ரொம்ப இஷ்டம், இங்கிலீஷ்ல பேசுறேன்னுட்டு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. என் கூட இருந்தவங்க இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம். அங்க சர்ச்சுக்கு போகும்போது அங்க பிரசங்கம் பண்ணும்போது அவங்க ஆஃபரிங் தராங்க. அந்த ஆஃபரிங்க நான் சேவ் பண்ணிட்டு தான் நான் என்னுடைய 4 yearsல ஃபீஸ் எல்லாம் கட்டுற மாதிரி ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலாம். சூப்பர். அப்போ வந்து எத்தனை வயசுல முடிக்கிறீங்க? 18-19 வயசுல முடிக்கிறீங்களா இந்த பைபிள் காலேஜ் வந்து? இல்ல, 22 வயசு. 22 வயசுல நீங்க முடிக்கிறீங்க டெல்லியில. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை என்ன மூவ் பண்றீங்க? சரி, 22 வயசுக்கு நான் என்னோட காலேஜ் முடிச்சிட்டேன். ஆனாலும் அந்த லாஸ்ட் இயர், ஃபைனல் இயர், 4th year அந்த டைம்ல நான் படிச்சுட்டு கூட நான் 40 days நைட் சாப்பிடுவேன், ஃபாஸ்டிங் பண்ணுவேன், நிறைய நான் ஜபம் பண்ணுவேன். பண்ணிட்டு ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணணும், நீங்களே தான் என் கூட பேசணும்னுட்டு ஆண்டவர் கேட்கும்போது நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். நான் ஜெபம் பண்ணும்போது அப்படியே ஒரு தரிசனம் என் முன்னாலே வருது. நிறைய ஜனங்கோ அவங்க முன்னாலே நான் பிரசங்கம் பண்ற மாதிரி. அந்த கண்ணு ஒரு நாள் கண்ணு திறக்கும் போது அப்படியே காக்கும். இது நைட்டு 9, 10 o'clock, 11 o'clock அப்படி. அப்புறம் ஒரு வாய்ஸ் நான் கேட்கிறேன், இவ்வளவு ஜனங்க பார்க்கும்போது நீ ஏன் ஆலசியமா இருக்கிறே அன்னிட்டு. 40வது நாளில நான் அப்படியே ஜனங்கள் பார்த்துனே இருக்கிறேன். என் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அந்த ஃப்ரெண்ட் என்ன கேட்கிறாரு, அந்த ஃப்ரெண்ட் ஒரு பாட்டு பாடுறாரு மலையாளத்துல.
இவ்வளோ ஜனங்க பார்க்கும்போது நீ ஏன் ஆலசியமா இருக்கிறேன்னுட்டு நான் அந்த தர்ஷனம் பார்த்துன்னு இருக்கிறேன். அவருக்கு தெரியாது, அவரு இந்த பாட்டு பாடுறாரு. அப்புறம் நான் ஒப்பி கொடுத்துட்டேன். அப்புறமா நான் 1987 ஏப்ரல்ல நான் வந்துட்டு பெங்களூருக்கு நான் கரெக்டா வந்து லேண்ட் ஆகினேன் ட்ரெயின்ல. ஓகே. ஸோ அப்போ ஒரு பிளான் பாஸ்டர் ஆகணும் பிளான் பண்ணி ஆண்டவர் லீட் பண்றாரு. ஆமா. ஸோ அங்கேருந்து நீங்கள் பெங்களூர் போட்டீங்க. ஏன்னா பெங்களூர்ல உங்களுக்கு யாருமே தெரியாது இல்லையா? நீங்கள் அந்த ஆர்ஃபனேஜ் தான் உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா ஆமா. இங்கே எப்படி நீங்கள் சர்வே பண்ணீங்க வந்து? ரைட். நான் இந்த 44 ஜாப் பண்ணும்போது என் கண்ணு முன்னால இந்த பெங்களூர் சேலிக்கரே என்று ஒரு கோல்டன் லெட்டர்ல அது எழுதுது நான் பார்த்தேன். சரி. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், சாம்சன் அன்னிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரேசர் டவுன்ல இருந்தாரு. அவரு என்ன முன்னாலே படிச்சுட்டு அவர் வந்துட்டாங்க இங்க. அவருக்கு லெட்டர் எழுதினேன். இந்த பெங்களூர்ல சேலிக்கரை இருக்குதா, அங்க ஆண்டவர் எனக்கு சொல்றாரு போயிட்டு ஊழிய செய்யன்னுட்டு. அப்புறமா அந்த சேலிக்கரை பற்றி தெரியுதா அன்னிட்டு அவர் சொன்னாரு. எனக்கு ஒன்றும் தெரியாது, பஸ் போற வழி நான் பஸ் நம்பர் எல்லாம் தரேன் உனக்கு, நீ வேணுமானாக்க கண்டக்டர் கேட்டுக்குன்னு நீ போலாம் அன்னிட்டு எனக்கு சொன்னாங்க. நான் பெங்களூர்ல கண்டோன்மெண்ட்ல வந்து இறங்கி உடனே நான் என்ன பண்ணேன், அந்த பஸ் பிடிச்சிட்டு நைட் அப்போ 11 o'clock லாஸ்ட் பஸ் கரெக்டா வந்துட்டு நான் சேலிக்கரைக்கு பின்னால ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்க வந்து இறங்குனேன். நான் ஒரு பெட்டியோட நான் வந்து இறங்குனேன். சேலிக்கரை அப்படிங்கிற சேலிக்கரை. ஆமா. அந்த ஏரியால வந்து இறங்குறேன். ஆனா உங்களுக்கு யாரையுமே அங்க தெரியாது? யாருமே எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒன்லி 25 rupees இருந்தது. அப்புறமா நான் ஆண்டவரை கேட்கிறேன், நான் அந்த செலிக்கிற கிராமத்துக்கு நீங்க எனக்கு எழுதி என் முன்னாலே நீங்க இது பண்ணீங்களே ஜபத்தில, நான் அங்க போறேன். அங்க போகும்போது அந்த நைட்டே எனக்கு ஒரு வீடு கிடைக்கணும், யாரெங்களும் எனக்கு ஒரு வீடு தரணும். அவங்க அந்த வீடு தந்தா அப்போ எனக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆகுது, அங்கே நான் ஊழிய ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம்